வணக்கம் வேலூர். இன்று 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி விசுவாவசு என்னும் உலக நிறைவு ஆண்டு ஐப்பசி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நம்மோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா சவால்களை எதிர்கொண்டுதான் நம்ம முன்னேறி ஆகணும். நம்ம வாழ்க்கை சவால்கள் நிறைஞ்சதா இல்ல சவால்களே இல்லாத நம்ம வாழ்க்கையில நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோமான்றத நாம தான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சவால்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குது. சவால்களை சமாளிக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா ஆகுதுன்னு எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு. இதுக்கு உதாரணமா ஒரு சின்ன கதையும் இருக்குது. ஒரு காட்டுல வாழுற கழுகு கூட்டத்துக்கு அந்த காட்டை சுத்தியே நிறைய இறை கிடைக்குது. வெளியே போய் தேடணும்னு அவசியம் இல்லாம அந்த காட்டை சுத்தியே இறைகளை சாப்பிட்டு இருக்கிறதுனால வானத்துல உயர்ந்து இறை தேடுற பழக்கத்தை அந்த கழுகு கூட்டமே இழக்க ஆரம்பிக்குது. அதுல ஒரே ஒரு கழுகு மட்டும் சொல்லுது, நம்ம கழுகுகள் அதனால வானத்துல உயர்ந்து பறந்து நம்ம வேட்டையாடி தான் நம்ம சாப்பிடணும், அதனால நீங்களும் அதுக்கு தயாராகுங்க. இந்த காட்டுல கீழே இருக்கிற இறைகளை நம்பி மட்டும் நம்ம இருக்க வேணாம்னு மற்ற கழுகுகளுக்கு எச்சரிக்கை பண்ணுது. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காத மற்ற கழுகுகள், உனக்கு வேணும்னா நீ மேல போய் பறந்து வேட்டையாடு, எங்களுக்கு இந்த கீழே இருக்கிற உணவுகளே போதும்னு சொல்லி வானத்துல பறந்து வேட்டையாடணும்ன்ற சொன்ன கழுகு கூட்டத்துல இருந்து பிரிச்சு அமிச்சிடுறாங்க. உயர்ந்து பறக்கணும்னு நினைக்கிற கழுகு அது வேற திசைக்கு போயிடுது. மற்ற கழுகுகள் ஒரு சிறுத்தை கூட்டத்துக்கே இரையாகிடுது. நம்ம வாழ்க்கையிலயும் சவால்கள் வரும்போது அதை தைரியமா எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கையில நம்ம நகர ஆரம்பிச்சா வெற்றி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சவால்களை எதிர்கொண்டு நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் விஐடி பண்பலை 90.8 வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குது. என்ன, இந்த நாளை சவாலை எதிர்கொண்டு தொடங்கலாமா?